சார் நான் அப்படியே சொல்லு, நீங்கள் 10 லட்சம் கோடின்றது இந்த இது 2 மடங்காக வந்து கொண்டே இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அதனால தான் சொன்னேன், ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்து வந்தால் இந்த பணம் என்பது இப்போ 57,000 கோடியிலேருந்து அடுத்து திருப்பி அந்த அம்மா வருகிற போது அது 1 லட்சம் கோடியாக வருது, அது 2 லட்சம் கோடியாக வருகிறது, 2.7ஆக திருப்பி அந்த பர்சன்டேஜ் கூடுகிறது, 4.85 இருந்தது, இப்போ 4.8 வரும்போது இது நான் இப்பயும் நான் சொல்கிறேன், இது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களை சொல்லணும். நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் நேற்று சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தான் அப்படின்னு. ஃபினான்ஸ் செக்ரட்டரி நல்லா சொன்னார், அவர் தான் சொன்னார், எங்கேயும் கடன் வாங்கும் போது பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வாங்கலை, அது மாதிரி வாங்கின பல நல்ல திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் கூட சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய அறிக்கை சொல்கிறோமே சார், டபுள் டிஜிட் நீங்கள் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்க மாநிலமெல்லாம் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ஏன் டபுள் டிஜிட் வந்திருக்கேன் 11.9% நம்ம வந்திருக்கோமே இன்றைக்கி 8% அந்த பர்சன்டேஜ் ஏன் சொல்ல மாட்டேறீங்க? இவ்வளவு கன்சைன்ஸுக்கு அப்புறம் தானே. ஒரு நண்பர் இப்போ கேட்டார், ஏன் உங்கள் இது என்ன வருமானத்தை கூட்டுவதற்கு என்ன நடவடிக்கைன்னு. வருமானத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுத்தால் தானே உங்களோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இன்றைக்கி டபுள் டிஜிட் பொருளாதாரம் எப்படி வந்தது. நம்ம வந்து இன்றைக்கி போய் சொல்கிறீங்களே 2வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்கிறோமே, இத்தனை பேர் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குறோம்னு நம்ம போய் சொல்கிறோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்ம போய் சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நிதிநிலையை பெருமையோடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்று சொல்லுகிற போது என்ன காரணம்? இதெல்லாம் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தானே. ஏன் அதை பற்றி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம், இது வந்து நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இதை எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக. அதைத்தான் சார் சொல்கிறேன் சார், நீங்கள் ஆரத்துலேயே அம்பேல்ட்டீங்க, அம்பேல் அப்படின்னு ஒரு இதை எடுத்துட்டீங்க, எடுப்புலேயே சொல்லிட்டீங்க. காரணம் என்ன? எங்கிட்ட எந்த புதிய திட்டங்களும் இல்லைன்னு இப்போயே நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதைத்தான் அவர்கள் இப்போது சொல்கிறார்கள். நீங்கள் இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபிஸ்கல் ஃபிகர்ஸு, உங்களுடைய ஃபிஸ்கல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட், இது புதுசாக அன்றைக்கி வந்திருக்கு. எங்களுடைய நிர்வாகத்தை முடித்து நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரீம் பட்ஜெட்லேயே நிதியமைச்சர் என்கின்ற முறையில் என்னுடைய உரையினுடைய பகுதியாகவே அது இடம்பெற்றிருக்கிறது. எனவே எந்த ஒரு ஃபிகரும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தில் மறைக்கப்படவோ அந்த ஃபிகரை மாஸ்க் பண்ணவோ இல்லை. எல்லாம்